மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேற்று நம்மளுடைய அந்த பாவ துயர் செயல் அதனுடைய ஜெபத்தை சொல்லி முடித்தோம். அதனுடைய விளக்கங்களையும் 2 பார்ட்டை சொல்லி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதனுடைய பதிலாக ஃபாதர் கொடுக்குற ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபம் இருக்குது இல்லையா? எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பவ் ஆஃப் த ஹெட் நான் சொல்லியிருந்த பொழுது நான் சொன்னேன், ஒரு அந்த பெனிடென்ஷியல் ரைட் இந்த இடம் வரும்பொழுது பாவத்துயர் செயல் முடித்து இந்த இடத்துல ஃபாதர் கரங்களை கூப்பி சிரம் தாழ்த்தி இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பதில் நீங்கள் ஆமீன்னு சொல்கிறீங்க. அப்போ இதனுடைய அடையாளமே புரியுது, இது பாவ சங்கீர்த்தனம் அல்ல. 2 நாள் முன்னால் வீடியோலேயே நான் ஆரம்பித்தேன், அதை இது மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு பதில் அல்ல. ஏன்னா நிறைய பேர் திருப்பலியிலே அந்த பாவ சங்கீர்த்தனம் இருக்கே, அதனால் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டாம் இல்லவா அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. இது பாவ சங்கீர்த்தனம் அல்ல என்பதனுடைய முதல் அடையாளம். ஃபாதர் இங்கே பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து, அதாவது 2 பேருமே சேர்த்துக்கிறார், உங்களையும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இல்லையா? பொது குருத்துவத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் நீங்களும், பணி குருத்துவத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் நானும். அப்போ நம் என்ற வார்த்தை தான் சொல்கிறேன். நீங்கள் பாவ சங்கீர்த்தனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் சொல்கிற வார்த்தை ஐ அப்சால்வ் யூ, நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே மன்னிக்கிறேன், இப்படி தான் சொல்லுவார். நான் ஐ அப்சால்வ் யூ, இல்லைன்னா சொல்லுவாங்க யூ ஆர் அப்சால்வ், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நம், அப்போ வார்த்தை மாறுது. அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுவது ஆண்டவருடைய மன்னிப்பு என்னும் அந்த நிகழ்வை அல்ல, மன்னிக்கும் தன்மையை குறித்து. அப்போ நம்ம ஆசைப்படுறோம், நம்புகிறோம். பாருங்களேன், ஆசைப்படுறோம், எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக என்று நாம் ஆசைப்படுகிறோம், நான் நம்புகிறோம். திருப்பலியினுடைய தொடக்கத்தில் பாவ மன்னிப்பினுடைய இந்த செயலை செய்யும் பொழுது, பாவத்துயர் செயல் செய்யும் பொழுது, we believe that God can only forgive my sin, so I surrender myself for the forgiveness. So this is a way of confession, but it is not sacrament of confession. பாவத்துயர் செயலை செய்கிறோம், ஆனால் இது பாவ மன்னிப்பு என்னும் அருட்சாதனம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அடையாளம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் சிலுவையை போடலை, நீங்களும் சிலுவையை போட்டுக்கல. கை குமித்து சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவன், இப்படி தான் ஜெபம் சொல்கிறார் ஒழிய, பாவ சங்கீர்த்தனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபாதர் உங்களை சிலுவை போட்டு ஆசீர்வதிப்பார். ஐ அப்சால்வ் யூ, யூ ஆர் அப்சால்வ்ட், நான் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே உன் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஃபாதர் இங்கே கை குவித்து நிற்கிறார். ஸோ நீதர் த ப்ரீஸ்ட் நார் த பீப்புள் புட் சைன் ஆஃப் த கிராஸ், சிலுவை அடையாளம் போடலை. அதனால் இது பாவ சங்கீர்த்தனத்திற்கு பதில் உள்ளது அல்ல. பாவத்துயர் செயல் என்பது நான் என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன், இறைவன் தான் பாவங்களை மன்னிக்கிறார் என்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்ததால் தான் நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். இது உல்டா கிடையாது. நான் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யறதுனால பாவ மன்னிப்பு கிடைக்கல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் பாவ சங்கீர்த்தனம் செய்து பெற்றுக்கொள்கிறேன். மை sins are forgiven 2000 years ago. அதை பெற்றுக்கொள்ளும் இடம்தான் பாவ சங்கீர்த்தனம். இங்கு அந்த ஆசையை நான் தெரிவிக்கிறேன், ஆண்டவர் தான் மன்னிக்கிறாரு, அந்த மன்னிப்பும் இங்கே நடக்குது. பட் இட் இஸ் மோர் ஆஃப் அ ரெக்கன்சிலியேஷன் அந்த ப்ராசஸ். போப் பெனடிக்ட் தி 16th 16ஆம் ஆசீர்வாதப்பர்
நமக்கு முந்தைய போப்பாண்டவர் இப்போ பிரான்சிஸ்க்கு முந்தைய போப்பாண்டவர் சொல்வார், திஸ் இஸ் நாட் சாக்ரமெண்ட் ஆஃப் ரெக்கன்சீலியேஷன் பட் இட் ப்ரீசப்போசஸ் இட். திருப்பலி என்பது பாவசங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம் அல்ல, பட் இட் ப்ரீசப்போசஸ் இட். பாவசங்கீர்த்தனம் செய்து நீங்கள் வருகிறீர்கள் என்று நம்பிக்கையோடு இது நடக்குது. அதனால் போப்பாண்டவர் சொல்கிற இன்னொரு அழகான ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இட் இஸ் த சாக்ரமெண்ட் ஆஃப் த ரிகன்சைல்ட். திருப்பலி என்பது சாக்ரமெண்ட் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் கிடையாது, ஆனால் சாக்ரமெண்ட் ஆஃப் த ரிகன்சைல்ட். பாவத்துயரின் வழியாக, செயலின் வழியாக கடவுளோடும் மனிதரோடும் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு அவ்வாறு உள்ளவர்கள் நிறைவேற்றுதான் திருப்பலி. அப்போ அதனுடைய தொடக்கம் அந்த பாவத்துயர் செயல் என்பது இட் இஸ் எ ப்ரிப்பரேஷன். எதற்காக? வார்த்தை வழிபாட்டிற்கும் நற்கருணை வழிபாட்டிற்கும். பாவ சங்கீர்த்தனத்துக்கு பதில் இதை கொண்டு செல்லக்கூடாது. நாளை இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம், பாவ சங்கீர்த்தனமும் திருப்பலியும் குறித்து. மிஷலன் பார்ந்தவர்களே, பாவத்துயர் செயலுக்கு அதனுடைய ஒரு மீனிங் உண்டு. கடவுளோடும் மனிதரோடும் இணைக்கப்பட்டு நாம் திருப்பலிக்கு கடந்து போகிறோம். இதனுடைய அடையாளம் பைபிளில் இருக்கா? இருக்கு. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது திருவசனம். அங்கே இயேசு கிறிஸ்து திருப்பலிக்கு ஒரு கிரைட்டீரியன் அளவுகோல் சொல்றாரு. நீ உன் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உன் சகோதர சகோதரிகள் எவருக்கேனும் உன்மீது மனத்தாங்கல் உண்டு என்று நீ அங்கு நினைவுற்றால் உன் காணிக்கையை பலிபீடத்தில் வைத்துவிட்டு போய் அவர்களிடம் ஒப்புரவாய் அவரிடம் நல்லுறவு கொண்டு திரும்ப வந்து காணிக்கையை செலுத்து. இந்த கண்டிஷன் தான் திருப்பலியில் இந்த பாவத்துயர் செயலில் நடக்குதே ஒழிய பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம் அல்ல. ஸோ யூ கேனாட் ரீப்ளேஸ். பாவத்துயர் செயல் பாவ சங்கீர்த்தனத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண கூடாது, முடியாது. திருச்சபை அந்த ஒரு நினைப்பில் இதை வைக்கல. சிலன் பார்ந்தவர்களே, பாவ சங்கீர்த்தனத்துக்கு போக வேண்டியது பாவ சங்கீர்த்தனத்துக்கு தான் போக வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you. நற்கருணை நாதரே ஆராதிப்போம்.